ஹாய் வணக்கம், வெல்கம் டு அவர் சேனல் பேக் டு ரிவென். எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. இந்த சம்பவத்தில் 3 ஃப்ரெண்ட்ஸு போர் அடிக்குது அப்படின்னு அவங்க ஏரியாவில் இருக்கிற, அதாவது அவங்க ஊர் ஏரியாவில் இருக்கிற ஒரு கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. பட் கோவிலுக்குள்ளே போயிட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்லாம் இல்லை. அந்த கோவிலை சுற்றி இருக்கிற இடம் ஒரு ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் மாதிரி இருந்துட்டு இருக்கும். ஸோ அங்கே போயிட்டு ஃபன் பண்ணலாம் அப்படின்னு அங்கேயும் போகிறாங்க. அப்படி போன இடத்துல ஒரு குகை மாதிரி இருக்கிற ஒரு செட்டப்பையும் பார்க்குறாங்க. அதுக்குள்ளேயும் என்ட்ராக்குறாங்க. அண்ட் அந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயத்த புதைச்சி வச்ச மாதிரியும் இருக்குது. அந்த பள்ளத்தை தோண்டி அது உள்ளே இருக்கிற விஷயத்தையும் எடுக்கிறாங்க. எடுத்ததுக்கு அப்புறம் தான் இவங்க லைஃப்பில் பல பிரச்சனை. சொல்லப்போனால் இவங்களை காவு வாங்கிறதுக்கு ஒரு பூதம் மாதிரியான விஷயம் துரத்திட்டும் வருது. அதுக்கு பேர் ஜின். அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி தான் இப்போ நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தை நமக்கு ஷேர் பண்ண இவரோட நேம் அருண். இவர் தமிழ்நாட்டை சேர்ந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தான் இவரும் இருந்துட்டு இருக்காரு. இப்போ காலேஜ் ஃபைனல் இயரும் படிச்சுட்டு இருக்காரு. அண்ட் இவரோட மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட நேம் மென்ஷன் பண்ண வேணாம்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் கிருஷ்ணகிரியில் இவங்க பர்டிகுலராக எந்த ஏரியாவை சேர்ந்தவங்க கூட சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா பிரச்சனை இவங்களுக்கு பெருசாக வரும் அப்படின்றதுனால தான் சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த கோவில் எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டமும் தருமபுரி மாவட்டமும் இந்த 2 இடத்துக்கும் நடுவில் தான் அந்த ஒரு கோவிலும் இருக்குது. சொல்ல போனால் ஒரு மினி திருப்பதி அப்படின்னு கூட ஒரு சில பேர் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட கோவிலுக்கு தான் அருண் அண்ட் அவரோட மற்ற ஃப்ரெண்ட்ஸ் இவங்க 3 பேருமே போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மலைக்கு மேலே ஒரு சின்னதாக, அதை குளம்னு சொல்கிறதா இல்லை குட்டைன்னு சொல்கிறதான்னு தெரியல, ஏன்னா ரொம்பவே சின்னதாக தான் இருக்கும். அந்த இடத்துல இருக்கிற அந்த தண்ணி வத்தவே வத்தாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி நிறைய ஹிஸ்டாரிக்கல் ஸ்டோரிலாம் இருக்குது. ஆனால் அந்த சின்ன குளத்தை பற்றி ஒரு சின்ன ஷார்ட் ஸ்டோரி மட்டும் சொல்கிறேன். அதுவும் உண்மையிலே நடந்த ஸ்டோரி. அது என்னன்னா, இந்த குளத்துல எப்பவுமே தண்ணி இருந்துட்டு தான் இருக்கும். அந்த குளத்துக்கு அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் இருந்த மன்னர்கள் எல்லாருமே தங்கத்தை அதில் போட்டு ஒளிச்சு வச்சதா சொல்லப்படுது. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த தண்ணியில் இருக்கிற அந்த தங்கத்தை எடுக்கிறதுக்காக ஒரு மோட்டார் பம்பை வச்சு அந்த குளத்தில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையுமே ட்ரைன் பண்ண பார்த்துருக்காங்க. பட் அவங்களால எவ்வளோ நேரம் அந்த தண்ணி எடுத்தோம், அதில் இருக்கிற தண்ணி வத்தவே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டரு அந்த குளத்தில் விழுந்துட்டு இருக்கு. ஸோ அந்த மோட்டர் எப்படியாச்சும் எடுத்துடலாம் அப்படின்னு அங்கே வந்து அந்த 2 பேரும் அந்த மோட்டரை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. அப்படி அந்த குளத்தில் இறங்கின 2 பேருமே ஸ்டில் இப்போ வரைக்கும் என்ன ஆச்சுன்னு தெரியாமல் இருக்காங்க. அண்ட் அவங்கள பற்றி எந்த நியூஸுமே இல்லை. அப்படி இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா இந்த கோவிலை சார்ந்த இடம், அதாவது அந்த மலை மேலே இருக்கிற ஒரு பர்டிகுலர் இடத்துக்கு போகும்போது வீடியோவும் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அந்த வீடியோவை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க. ஒரு குட்டை காட்டுக்கு நடுவில் நம்ம போகிறோம் துர்கத்துக்குள்ள. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு துர்கத்தில் தெரியாத ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம். இந்த இடம் வேற லெவலில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னால் ஒரு குளம் இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த இடம் லவர்ஸ் கூட வரவங்களுக்கு இந்த இடம் வேற லெவலில் இருக்கும். இங்கே பாருங்க, இந்த இடத்துல சூப்பரான ஒரு குளம் இருக்கு. இங்கே ஒரு குகை இருக்குது. இந்த குகைக்குள்ள போகலான்னு இருக்கு. அந்த குகைக்கு போகிறதுன்றது சாதாரண காரியம் கிடையாது ராஜா. எதிரா இது ஆடு மாடு மேய்க்கிறவங்க மட்டும்தான் வெளியே யூஸ் பண்ண முடியும். இங்கே பாருங்க, இந்த குளத்துக்கு அப்படியே ஆப்போசிட் என்னடா. நான் இதை தான் சொன்னேன், துர்கத்தில் எங்கள் இடம் சூப்பராக இருக்கும்டா. இது வரைக்கும் வந்து எந்த ஒரு யூடியூபரும் இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தெரியாது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா அந்த காலத்துல அவ்வளோ ஃபஸ்ட்டு போய் பார்த்துட்டு வா, இந்த இடம் சூப்பராக இருக்குது. அது ரைட் தெரியாது என்னன்னு பாரு. இந்த இடத்த அவங்க நிறைய பேர் ஆடு மாடு கட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க நைட்டு நேரத்தில். எது எழுதிருக்குடா வைக்கிங் பாரு. இந்த இடம் இப்போ 2 பேரில் எத்தனை பேருக்கு இந்த இடம் இருக்குதுன்னு தெரியும். அடிச்சு ஆகியாச்சு போடுறேன். இந்த வீடியோவில் நாம் நினைக்கிற மாதிரி பெரிய எந்த விஷயமும் இல்லை. ஆனால் லொக்கேஷன் இதுதான். ஆனால் இந்த வீடியோ எடுத்த அடுத்த 10 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு அந்த ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. அருண் அண்ட் அவரோட மற்ற ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே அந்த மலையில் இருக்கிற அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டுக்கும் போகிறாங்க. பட் போகிறதுக்கு ஒரு சில நாள் முன்னாடியே பார்த்தீங்கன்னா அருண் இவரோட ஃப்ரெண்டு யூடியூப்பில் ஒரு வீடியோவும் பார்த்துருக்காரு. அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷன் பற்றி சொல்லியிருக்காங்க. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் நார்மலாக மொபைலில் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் பக்கத்தில் ஏதாச்சும் மெட்டல் மாதிரியான ஐட்டம் இருந்ததுன்னா, அதுவும் மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கிற மாதிரி இருந்ததுன்னா அதை நம்ம ஈஸியாக டிடெக்ட் பண்ணுறதுக்காக இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆப்பை ஒரு ஃப்ரெண்டும் பார்த்துருக்காரு. சரி, அது என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும் அப்படின்னு அவரோட ஃப்ரெண்டும் அந்த ஆப்பை இவரோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டு தான் இவங்க 3 பேருமே அந்த இடத்துக்கும் போகிறாங்க. ஏன்னா இவங்க போகிற இந்த ஒரு கோவில் வந்து ஆல்மோஸ்ட் மன்னர் காலத்திலேருந்து இருந்துட்டு இருக்கு. அங்கே போனால் இந்த ஒரு ஆப்பை வச்சு அந்த காலத்தை சேர்ந்த மெட்டல் ஏதாச்சும் நம்ம கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு ஆசையால் தான் இவங்க இந்த ஒரு ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களுக்கு கிடைச்சது மெட்டல் இல்லை, அதுக்கு பதிலாக வேற ஒன்று. அதோட பேர் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அதுதான். அண்ட் அந்த மலை மேலே ஒரு குகை. இது குகைன்னு சொல்கிறதா இல்லை ரூம்னு சொல்கிறதா தெரியல. இந்த ரூம்குள்ளே 3 பேருமே போகிறாங்க. 3 பேரும் போனதுக்கப்புறம் சரி இந்த இடத்துல எதுவுமே இல்லை, இருந்தாலும் இந்த
ஒரு மொபைல் ஆப்பை யூஸ் பண்ணி, அதாவது இந்த மெட்டல் டிடெக்டர் இந்த ஒரு ஆப் யூஸ் பண்ணி இங்க ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாமா அப்படின்னு அருண் இந்த இடத்துல சொல்ல, அவரோட ஃப்ரெண்ட் வந்து அந்த ஒரு ஆப்பையும் ஆக்டிவேட் பண்றாரு. இந்த ஆப்போட ஃப்ரீக்வன்சி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 மீட்டர் சரௌண்டிங்ல இருக்கிற மெட்டல் ஐட்டம் ஏதாச்சும் இருந்ததுன்னா டிடெக்ட் பண்ணி காட்டும். பட் இவங்க போன அந்த ஒரு குகைக்குள்ள பார்த்தீங்கன்னா 1 மீட்டர்லாம் காட்டல, 1 மீட்டருக்கும் கம்மியாக தான் ரேஞ்சும் காட்டியிருக்கு. ஸோ இவங்க 3 பேருமே அந்த தரையில் உட்காந்து பொறுமையா ஒரு ஒரு இடமா செக் பண்ணி பார்த்துருக்காங்க. அப்போ இந்த ரூமோட கார்னர்ல, அதாவது மூளையில பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு மெட்டல் டிடெக்ட் ஆகிற மாதிரி சத்தம் அதிகமாக கேட்குது. அந்த மூளை கிட்ட எடுத்துட்டு போகும்போது சத்தம் அதிகமாக இருக்கு, வெளியில எடுத்துட்டு வரும்போது சத்தம் கம்மியா இருக்கு. சரிடா, இங்க ஏதோ இருக்கு. ஆனால் இந்த இடத்த பார்க்கும்போது ஏதோ பள்ளம் தோண்டி அதை புதைச்சு வச்ச மாதிரியும் இருக்கு, ஒருவேளை இங்க ஏதாச்சும் இருக்குமா அப்படின்னு திங்க் பண்ண இவங்க 3 பேருமே அந்த இடத்துல பள்ளம் தோண்டவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க அந்த மூலையில பள்ளம் தோண்டும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆழத்துல ஒரு 3 கல் இருந்திருக்கு. அந்த 3 கல்லுமே பார்த்தீங்கன்னா ஒரே சைஸ்ல இந்த இடத்துல புதைச்சு வச்சிருக்காங்க. பட் அந்த கல்லுல ஏதாச்சும் விஷயம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா எதுவுமே இல்லை. அந்த கல் எடுத்து ஓரமா வச்சிடறாங்க. ஆனா இப்ப இந்த பள்ளத்துல அந்த கல்லை தவிர்த்து வேற எதுவுமே இல்லை. சரி, ஒருவேளை இந்த இரும்பு தாது பொருட்கள் ஏதாச்சும் இருந்திருக்கும், அதனால தான் மெட்டல் டிடெக்டர் வந்து அலாரம் அடிச்சிருக்கு, சரி செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த கல்லுல வச்சு பார்க்குறாங்க. ஆனால் கல்லில் எந்தவித மெட்டலுக்கான அலாரமும் அடிக்கல. சரி, இந்த பள்ளத்தில் நம்ம திரும்ப அந்த மொபைலை வச்சு பார்க்கலாம், ஏதாச்சும் டிடெக்ட் ஆகுதா அப்படின்னு இவங்க அந்த பள்ளத்தில் வச்சு பார்க்கும்போது சத்தம் அதிகமாக கேட்குது. சரி, உள்ள ஏதோ இருக்கு போல இருக்கு அப்படின்னு இன்னும் கொஞ்சம் பள்ளமும் தோன்றாங்க. அப்படி பள்ளம் தோண்டும் போது இவங்க கைக்கு ஏதோ ஒரு விஷயமும் மாட்டுது. சரி, அப்படியே அந்த பள்ளத்தை தோண்டி அது உள்ள இருக்கிற அந்த பொருளையும் வெளியில் எடுக்கிறாங்க. வெளியில எடுத்து பார்த்தா அது பழங்காலத்தை சேர்ந்த ஒரு செம்பு பாத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா ஃபுல்லா சீல் பண்ணி இருக்கு, உள்ள என்ன இருக்குன்னு கூட தெரியல. ஆனா இவனோட தோட்டம்னா அந்த செம்புக்குள்ள இந்த தங்கம் வைரம் இந்த மாதிரி எந்த பொருளுமே கிடையாது. அதுக்கு மாறா பார்த்தீங்கன்னா ஒரு சொம்புல பாதிக்கு பாதி தண்ணி ஊத்திட்டு அந்த சொம்பை நம்ம நார்மலா அசைச்சோம்னா எப்படி ஆடும், சேம் அந்த ஒரு விஷயத்தை தான் இங்க இருக்கிற அருண் அண்ட் அவங்கள மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்காங்க. இவங்களும் இஷ்டத்துக்கு அது உள்ள இருக்கிறத ஏதோ உள்ள லிக்யூட் ஏதோ தண்ணி மாதிரி இருக்கடா என்னன்னு தெரியல அப்படின்னு தான் இவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, இந்த சொம்புக்குள்ள உண்மையிலே என்ன இருக்குன்னு செக் பண்றதுக்காக அந்த மேலே மூடி வச்சிருக்கிற அந்த சீலை அதை எப்படியாச்சும் ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. 3 பேர் என்ன முக்கினாலும் அந்த மேலே இருக்கிற அந்த சீல், அதாவது கவர் பண்ண அந்த ஒரு விஷயத்த இவங்களால எடுக்க முடியல. அப்படி அந்த சொம்பு மேலே எதை வச்சு கவர் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ஆட்டுத்தோலா இல்லை மாட்டுத்தோலான்னு தெரியல, பட் ஏதோ ஒரு தோல் வகை தான் அந்த சொம்புக்கு மேலே வச்சு நல்லா சீல் பண்ணியிருக்காங்க. நல்லா யாருமே அதை கழட்ட முடியாத அளவுக்கு ரொம்பவே டைட்டாகவும் இருந்துட்டு இருக்கு. இவங்க 3 பேருமே ரொம்பவே ட்ரை பண்றாங்க. ஆனால் ஒரு துளி கூட அந்த சீல் பண்ண அந்த ஒரு விஷயத்த ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் இந்த செம்பை பற்றி இவங்களுக்கு பெருசாக எந்த ஒரு விஷயமும் தெரியல. இந்த ரூமை விட்டு, அதாவது இந்த குகை மாதிரி இருக்கிற இந்த ரூமை விட்டு வெளியில் வரும்போது பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த குகையோட என்ட்ரன்ஸில் ஒரு வயசானவர் நிற்கிறாரு. தம்பி, யார் நீங்க, இங்கே என்ன பண்ணிட்டீங்க, நீங்க எப்படி இங்கே வந்தீங்க அப்படின்னு அவரு இவங்களை மிரட்டுற மாதிரி இருந்திருக்கு. அண்ட் எந்த ஊர் நீ அப்படின்னு அந்த பெரியவர் இந்த 3 பேரையும் கேட்டிருக்காங்க. அந்த பெரியவர் கையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கோலும் இருக்கு. கோல்னா ஒரு மூங்கில் கொம்பு அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் அந்த மூங்கில் கொம்பு ஃபுல் அண்ட் ஃபுல் கருப்பாகவும் இருக்கு. அந்த மூங்கில் கொம்போட கார்னர்ல ஒரு மணியும் இருக்கு. இந்த கையில் இருக்கிற இந்த கோல் இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய விஷயமும் இருக்கு. அது போக போக உங்களுக்கே புரிய வரும். ஆனால் இந்த பெரியவர், தம்பி இங்கே இப்படிப்பட்ட ஒரு இடம் இருக்குன்னு யாருக்குமே தெரியாது, எங்கள் கிராமத்துக்கு மட்டும் தான் தெரியும், பக்கத்து கிராமத்துக்கு கூட தெரியாது, உனக்கு எப்படி தெரியும், நீ எப்படி இங்கே வந்த அப்படின்னு கேட்கும்போது அப்போ அருண் சொல்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இல்லையா இது போல் நான் சின்ன வயசில் வந்திருக்கேன், ஒரே தடவை வந்திருக்கேன், அதுக்கப்புறம் இப்போ தான் வரேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரிப்பா நான் வெளிலேருந்து ரொம்ப நேரமாக பார்த்துட்டு இருந்தேன், உள்ளே நீங்கள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, அந்த கார்னரில் ஏதோ பள்ளம் தோண்டிட்டு இருந்தீங்களே என்ன பண்ணீங்க அப்படின்னு இவரும் கோவமாக கேட்க, ஐயா இல்லையா இது போல் நான் சும்மா தான் பள்ளம் தோண்டணும், வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், சரி அந்த கார்னரில் இருக்கிற அந்த 3 கல் அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் எப்படி தோண்டிங்களோ அதே மாதிரி புதைச்சிட்டு வெளியில் வாங்க அப்படின்னு இந்த பெரியவர் சொன்னதுக்கப்புறம் இவங்க 3 பேருமே அந்த குகைக்குள்ளேயும் போகிறாங்க. இதுக்கு முன்னாடி அந்த தோண்டி வச்ச ஒரு விஷயம் எப்படி இருந்ததோ அதே மாதிரி அதை மூடிட்டு இங்கேருந்து வெளியே வராங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் இந்த பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, சரி ஒன்றுமே இல்லை, நீங்கள் 3 பேருமே இந்த வழியாக கீழே இறங்குங்க, கீழே இறங்கும்போது ஒரு குளம் ஒன்று இருக்கும், அந்த குளத்துல குளிச்சுட்டு போயிருங்க, வேற எதுவுமே ஆகாது, நீங்கள் குளிச்சுட்டு டேரெக்டாக வீட்டுக்கு போயிருங்கப்பா, ஒன்றும் இல்லை அப்படின்னு. அப்போ தான் அவரு கொஞ்சம் சிரிச்சு பேசுகிறாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி ரொம்பவே கோவமாக பேசின அந்த ஒரு விஷயம் இந்த லாஸ்ட்டாக பேசும்போது மட்டும் கொஞ்சம் சிரிச்சு பேசும்போது இவங்களுக்கு கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இருக்குது, அப்பா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இவங்க 3 பேருமே ஃபீல் பண்ணுறாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அருண் இவரை பார்த்து மட்டும்தான், அதாவது அருண் இவர்கிட்ட மட்டும்தான் அந்த பெரியவர் பேசிட்டு இருக்காரு, அந்த மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸு யாருக்கிட்டையுமே எதுவுமே பேசலை. அப்படி இருந்து போன அந்த 3 பேருமே அந்த குளத்துல குளிச்சாங்களான்னு கேட்டீங்கன்னா இல்லைன்னு தான் சொல்லணும். இவங்க 3 பேருமே போயிட்டே இருக்கும்போது அந்த குளத்தையும் பார்க்குறாங்க. அங்கே குளிக்க போகும்போது அருணோட ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, டேய்
அந்த பெரியவருக்கு வேறு வேலை இல்லை, சும்மா சொல்கிறாருன்னு கேட்டுருக்க, வாடா போகலாம் அப்படின்னு அந்த ஃப்ரெண்டு இவங்க 2 பேருமே இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ஏன் இப்போ இவங்க குளிக்கல அப்படின்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, போன வருஷம் தான் இந்த ஒரு சம்பவமும் நடந்தது. போன வருஷம் இதே மாதம் அக்டோபர் மாதம், அதாவது அந்த மாதத்தில் மழையும் பெஞ்சிருக்கு. இவங்க போகிற அந்த ஒரு நாள்லையும் மழை பெஞ்சிருக்கு. அந்த மழையில் இவங்க நினைஞ்சிருக்காங்க. ஸோ நினைச்சதுனால திரும்ப நம்ம குளிக்கணுமா, திரும்ப நினைணுமா அப்படின்றதுனால தான் இவங்க குளிக்கலை. ஆனால் இவங்க கீழே இறங்குற அந்த ஒரு விஷயத்த அந்த மலை மேலே இருக்கிற அந்த ஒரு பெரியவர் பார்த்துட்டே தான் இருக்காங்க. இவங்க போகிறாங்களா, நான் சொன்ன விஷயத்த இவங்க பண்ணுறாங்களா அப்படின்னு ரொம்ப நேரமாக மேலே இருக்கிற அந்த பெரியவரும் பார்த்துட்டு இருக்காரு. அந்த மேலே பெரியவர் பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கீழே இவங்க 3 பேருமே பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவங்களை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஜின் வீட்டுக்கும் வருது. இப்படி அந்த 3 பேருமே பெரியவர் சொன்ன அந்த ஒரு விஷயத்த மதிக்காமல் வீட்டுக்கும் போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அந்த 3 பேருமே அவங்கவுங்க வீட்டுக்கும் போகிறாங்க. அருண் இவரும் இவங்க வீட்டுக்கு வராரு. இவங்க வீட்டோட செட்டப் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூமும் இருக்கும். ஆனால் இவங்க வீட்டில் பூஜை ரூம்னு தனியாக இருக்காது. இவங்க ரூமில் பூஜை ரூம் கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அருண் இவரோட பெட்ரூமில் தான் பூஜை ரூமே இருந்துட்டு இருக்கும். சொல்ல போனால் அந்த பெரிய பெட்ரூமே ஒரு பூஜை ரூம் தான். அந்த பூஜை ரூமை சைடில் சின்னதாக ஒரு பார்ட் ஒதுக்கி இவர் ஒரு பெட்ரூம் மாதிரி செட்டப்பில் இருந்துட்டு இருக்காரு. அதாவது பூஜை ரூமும் பெட்ரூமும் ஒரே ரூம் தான். இப்போ அருண் இவரோட ரூமில் தூங்கிட்டு இருக்காரு. அது சொல்ல போனால் ஒரு பூஜை ரூம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா எல்லா செட்டப்புமே உள்ளதாக இருந்துட்டு இருக்கு. அன்னைக்கு இவங்க நோண்டி விட்டா அந்த ஜீன் இவங்களை தேடி வீட்டுக்கும் வர ஆரம்பிக்குது. இதில் ஃபர்ஸ்ட் அருண் இவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கு. ஆனால் இந்த ஒரு விஷயம் அருண் இவருக்கு அந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தெரியல. அண்ட் அருண் இவரை ஜஸ்ட் பார்த்துட்டு மட்டும்தான் போயிருக்கு. மற்றபடி இவரை எந்த டிஸ்டர்பன்ஸுமே பண்ணல. ஆனால் மற்ற 2 பேர் அருண் இவரு கூட வந்த அந்த 2 பேரையுமே தேடி அவங்க வீட்டுக்கு டைரெக்டாக அந்த ஜின் போயிருக்கு. இப்போ அருண் இவரோட 2 ஃப்ரெண்டில் ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு இந்த ஜின்னும் போகுது. இந்த ஃப்ரெண்டு இங்கே தூங்கிட்டு இருக்கும்போது அவரையும் ரொம்ப நேரம் முறைச்சு பார்த்து வந்திருக்காங்க. ஆனால் அந்த ஜின் இந்த இடத்துல ஒரு விஷயமும் பண்ணுறாங்க. அது என்னன்னா, இந்த பையனுக்கு யார் மேலே அன்பு அதிகம் அண்ட் யாருக்கு இந்த பையன் மேலே அன்பு அதிகம் அப்படின்னு ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் கிடைச்ச விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த பையனுக்கு அதாவது அருண் இவரோட ஃப்ரெண்டுக்கு ஒரு அண்ணனும் இருக்காங்க. அந்த அண்ணனுக்கு பார்த்தீங்கன்னா தம்பியான அருணோட ஃப்ரெண்டு ரொம்பவே பிடிக்கும். இவர் மேலே உயிரே வச்சிருக்காருன்னு கூட சொல்லலாம். சரி, இவன் அண்ணனை வச்சு நாம் ஒரு கேமை ப்ளே பண்ணலாம் அப்படின்னு அந்த அண்ணனோட உருவத்துக்கு மாறின ஜின் இந்த இடத்துல ஒரு கேமும் விளையாடுது. இப்போ இந்த இடத்துல ஃப்ரெண்டு அண்ட் அண்ணன் இவங்க 2 பேருமே ஒரே கட்டில் தான் தூங்கிட்டு இருக்காங்க. இதில் அண்ணன் செவுத்தோரமாக தூங்கிட்டு இருக்காரு. அந்த பக்கத்திலே தம்பியும் தூங்கிட்டு இருக்காரு. தம்பி எந்திரிச்சா மட்டும்தான் பக்கத்தில் இருக்கிற அண்ணனால எந்திரிக்க முடியும். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே நெருக்கமாக கிட்ட தான் தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இவங்க அண்ணன் இவர் எழுப்பியிருக்காங்க, அதாவது தம்பி எழுப்பியிருக்காங்க. பட் தம்பி எந்திரிக்கல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் தம்பியான இவரை கன்னத்தில் வந்து ஓங்கி பலாருன்னு அடிச்சிருக்காரு. இந்த அடிச்சதுல பயங்கரமா தம்பிக்கு இவருக்கும் வலிச்சிருக்கு. வலிச்சதுல ஊரே கூட்டியிருக்காரு. அந்த அளவுக்கு அந்த நடுராத்திரி கத்திருக்காரு. இவர் கத்தனதுல பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் மட்டும் இல்லை, இவங்க வீட்டை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எந்திரிச்சு வந்து இவங்க வீட்டில் கேட்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் இவங்க இருக்கிறது ஒரு ரெண்ட் ஹவுஸ் தான். அந்த ஹவுஸ் ஓனரை எதுக்கு இப்போ நைட் டைம்லாம் கத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் இப்படிலாம் பண்ணீங்கன்னு தெரிஞ்சா உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்க மாட்டான் அப்படின்னு அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. டேய் என்னடா ஆச்சு அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற அம்மாவும் சரி அவங்களை சுற்றி இருக்கிற எல்லாருமே சரி அடி வாங்கின ஃப்ரெண்டு இவரையும் கேட்குறாங்க. அம்மா இல்லைம்மா அண்ணன் என்ன அடிச்சிட்டான் அப்படின்னு அவரும் அழுதுகிட்டே சொல்கிறாரு. ஆனால் பக்கத்தில் இருக்கிற அண்ணன் கவுந்து அடிச்சு படுத்துட்டு தூங்கிட்டு தான் இருக்காரு. இதில் நான் ஆல்ரெடி ஒரு விஷயம் சொல்லியிருப்பேன், தம்பி இவர் எந்திரிச்சா மட்டும்தான் அண்ணன் இவரால் எந்திரிக்க முடியும். அந்த அளவுக்கு நெருக்கமாக தான் இங்கே படுத்துட்டு இருப்பாங்க இடம் அப்படி. ஆனால் இந்த இடத்துல அண்ணன் சம்மந்தமே இல்லாமல் தூங்கிட்டு இருக்கிறத பார்த்து டேய் உங்கள் அண்ணன் தூங்கிட்டு இருக்கான், அவன் எப்படி அடிச்சிருப்பான் அப்படின்னு ஃப்ரெண்டு கிட்ட அவங்க அம்மா போய் கேட்டிருக்காங்கம்மா. இல்லைம்மா நான் இப்போ இவனை தான் பார்த்தேன், இவன் தான் என்ன அடிச்சான் அப்படின்னு அவரும் ஆணித்தரமாக சொல்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு விஷயத்த யாருமே நம்பலை. ஆனால் அவரோட கணத்தில் பார்த்தீங்கன்னா கைத்தடம் இருந்திருக்கு. அதில் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சான ஒரு விஷயமும் இருக்குது. அது என்னென்னா, இப்போ நார்மலாக நம்ம கையை வச்சு பலார்னு அடிச்சோன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 5 விரல் சொல்கிறத விட இந்த 4 விரல் நம்ம கன்னத்தில் கிளியராக பதியும். ஏன்னா நம்ம அடிக்கும்போது இந்த 4 விரல் தான் வந்து நம்ம கன்னத்துலேயும் படும். 5வது விரல் வந்து ரொம்பவே ரேர் தான். ஆனால் அவரோட கன்னத்தில் வெறும் 3 விரலோட தடம் மட்டும்தான் இருந்துட்டு இருக்கு. இப்போ யாராச்சும் இப்படி கையை வச்சுட்டு அடிக்கிறது இருந்தால் ஃபோர்ஸ் கிடைக்காது. அந்த விரல் அப்படியே பட்டாலும் வந்து பெருசாக எதுவுமே தெரியாது. அண்ட் இந்த அளவுக்கு கத்த மாட்டாங்க. ஆனால் இவரோட கன்னத்தில் 3 விரல், அந்த 3 விரலோட சைஸும் பார்த்தீங்கன்னா ஒரு தினசாக தான் இருந்துட்டு இருக்கு. வழியில் அப்போ ஒரு கத்திட்டு இருக்காரு. அப்போ நான் யார் அடிச்சா அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருக்கு. இப்போ மொதல் நண்பர் வீட்டில் ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. இதுக்கப்புறம் அந்த ஜின் எங்கே போகிறாங்கன்னா அடுத்த நண்பர், அதாவது 2வது ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போகிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ஜின்னால இந்த வீட்டுக்குள்ளே போக முடியல. ஏன்னா அந்த வீட்டு வாசலில் ஒரு சில இவங்க குலதெய்வத்தை வழிபடுற மாதிரி ஒரு சில விஷயத்தெல்லாம் மந்திரிச்சு கட்டியும் வச்சிருக்காங்க. ஸோ அதனால ஜின் இவங்களால உள்ளே போக முடியல. சரி இந்த வீட்டை ஒரு சுற்றலாம், ஏதாச்சும் வழி கிடைக்குதா அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த வீட்டுக்கு பின்னாடி வந்ததுக்கப்புறம் அங்கே ஒரு கிச்சனும் இருக்குது. அந்த கிச்சன் ஜன்னல் எல்லாமே மூடி தான் இருக்குது. ஆனால் அந்த கிச்சனோட வெண்ட், இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன்லாம் வந்து உள்ளே இருக்கிற புகையெல்லாம் வெளியிலும் தள்ளும். அப்படிப்பட்ட ஓட்டையும் இருக்குது. ஆனால் ஃபேன் இல்லை. சரி இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம உள்ளே போகலாம் அப்படின்னு நினச்ச ஜின் அந்த கேப் உள்ள வந்து உள்ளேயும் வராங்க.
உள்ள வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே தூங்கிட்டு இருக்காங்க. சரி, இந்த ரெண்டாவது ஃப்ரெண்டு இவர் மேல யாரு பாசம் அதிகமா வச்சிட்டு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல ஒரு விஷயத்த அப்சர்வ் பண்ண ட்ரை பண்ணும்போது ஜின் இவங்களுக்கு கிளியரான ஒரு விஷயம் கிடைக்கல. அதனால அந்த ஜின் என்ன பண்றாங்கன்னா தம்பி அண்ட் அண்ணன் இவங்க 2 பேருமே இங்கேயும் பக்கத்து பக்கத்துல தான் படுத்துட்டு இருக்காங்க. அதுவும் சேம் கட்டில தான் படுத்துருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜின் இவங்க 2 பேருக்கு நடுவுல வந்து படுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. அப்படி படுக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த ஜின் அதோட உருவத்தை கொஞ்சம் சுருக்கி இந்த இடத்துலயும் படுத்துட்டு இருக்காங்க. பட் படுத்ததுக்கு அப்புறம் அவங்களோட அந்த உருவத்தை கொஞ்சம் கொஞ்சமா பெருசாக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படி பெருசாக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த சைட்ல படுத்துட்டு இருந்த தம்பி கட்டில இருந்து உருண்டு கீழே விழுந்துடுறாரு. சரி, தூக்கத்தில் அனந்தான் தள்ளி விட்டான் அப்படின்னு இந்த ரெண்டாவது ஃப்ரெண்டு இவர் என்ன பண்றாருன்னா சோஃபால, இவங்க வீட்டில் ஒரு சோஃபாவும் இருக்கு, சரி அந்த சோஃபால போய் தூங்கலாம் அப்படின்னு இவரும் சோஃபால படுக்கிறாரு. பட் சோஃபால படுத்துட்டு இருக்கும்போது இவருக்கு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகுது. அது என்னன்னா யாரு மேலேயும் நம்ம படுத்துருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு இவரும் இவரோட மொபைல்ல இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணி சைட்ல இப்படி அடிச்சு பார்த்தா இந்த சோஃபால இவரோட அண்ணனும் படுத்துருக்காரு. அந்த படுத்துட்டு இருந்த அந்த முழிச்சு இவரையும், அதாவது தம்பி இவரையும் தள்ளி விட்டுட்டு இருக்காரு. என்னடா இது, கட்டில தான் அண்ணன் தூங்கிட்டு இருந்தான், அப்ப கட்டில தூங்குறது அண்ணனா, இங்க சோஃபால தூங்குறது யாரு அப்படின்னு இந்த இடத்துல இவருக்கும் கொஞ்சம் டர் ஆகுது. அப்படி பயந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்க இருந்த அவங்க அண்ணன் உருவத்துல இருந்து அந்த உருவம் தன்னோட ஒரிஜினல் உருவத்துக்கும் மாற ஆரம்பிக்குது. அந்த உருவத்தை பார்த்த இந்த ஃப்ரெண்டு இவரால் பயத்தை தாங்க முடியல. ஏன்னா அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 23 வயசு ஆகுது. இது வரைக்கும் இவரோட லைஃப்ல இந்த மாதிரி சம்பவத்தை பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்கும்போது அவங்க வீட்டில் இருக்கிற எல்லாருமே எழுப்ப ட்ரை பண்ணுறாங்க. பட் யாருமே அந்த பர்டிகுலர் டைமில் எந்திரிக்கவும் இல்லை. இவர் பார்த்துட்டு இருக்கிற அந்த உருவம் மெதுவாக இவர்கிட்டையும் வர ஆரம்பிக்குது. அந்த உருவம் நல்லா ஜெய்ஜாண்டிக்கா, ஜின் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும், நம்ம சேனல் நிறையவே பார்த்துருப்போம். உருவம் ரொம்பவே பெருசாக இருக்கும். அப்படிப்பட்ட உருவம் அவங்க கிட்டேயும் வராங்க. அப்படி வந்த ஜின் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த நண்பர், இந்த ரெண்டாவது நண்பர் இவரையும் பலார்னு ஒன்று அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் சேம் இவரும் கத்த ஆரம்பிக்கிறாரு. கத்துனதுக்கு அப்புறம் இங்க இருக்கிற எல்லாருமே முழிச்சு பார்க்கும்போது இவரோட ஃப்ரெண்டு அந்த இடத்துல வலிலையும் துடிச்சிட்டு இருக்காரு. என்னன்னு பார்த்தா இவரோட கண்ணத்திலையும் அதே அந்த 3 விரல் தடம் மட்டும்தான் கண்ணத்துல பழுத்து இருக்கு. இதை பார்க்கும்போது யாருக்குமே இது மனுஷன் அடிச்ச மாதிரியே இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் ஃபீல் ஆகுது. இதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது ஃப்ரெண்டோட அம்மா அப்பா என்ன பண்றாங்கன்னா இவங்க வீட்டில் ஆல்ரெடி ஒரு சம்பவம், அதாவது இந்த நண்பருக்கு ஒரு சம்பவமும் நடந்திருக்கு. ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி இந்த ரெண்டாவது நண்பரை வந்து ஒரு சில ஆன்மாக்கள் போசஸ் பண்ணிருக்கு. அதுவும் அட் அ டைம்ல இவரோட உடம்புல 7 பேய்களும் இருந்திருக்கு. அதை இவங்க ஊர்ல இருக்கிற ஒரு ஏரிக்கரை முனீஸ்வரர் அந்த கோவில தான் வந்து கிளியரும் பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம அதே கோவிலுக்கு போறோம். அங்க போயிட்டு நம்ம இது என்னன்னு பார்க்கலாம். ஒருவேளை திரும்ப பையனுக்கு வந்து அந்த பேய் பிடிக்கிற பிரச்சனை திரும்ப வந்துருச்சு அப்படின்னு இவங்க அம்மா அப்பாவும் பயந்துருக்காங்க. இப்படியே காலையில வந்ததுக்கு அப்புறம் முதல் வேலையா இந்த ஃப்ரெண்டோட மற்ற 2 ஃப்ரெண்டு, அதாவது அருண் இன்னொரு ஃப்ரெண்டு, அவங்க 2 பேருக்குமே கால் பண்ணி இது போல ஒரு ஃப்ரெண்டை நான் கூட்டு போறேன், எனக்கு என்னவோ பயமா இருக்கடா, நீங்க கொஞ்சம் துணைக்கு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த 2 ஃப்ரெண்டுமே இவங்க கூட வராங்க. இப்ப 4 பேர், அம்மா அண்ட் இந்த 3 ஃப்ரெண்ட்ஸ், இவங்க 3 பேருமே அவங்க ஊர்ல இருக்கிற ஏரிக்கரை முனீஸ்வரர் கோவிலுக்கும் போறாங்க. அந்த கோவில் எக்ஸாக்டா எங்க இருக்குன்னா இவங்க ஊர்ல இருந்து கொஞ்சம் பக்கத்துல சுடுகாடம் இருக்கும். அந்த சுடுகாட்டை தள்ளி தான் அந்த கோவிலும் இருந்துட்டு இருக்கு. இப்ப 4 பேருமே ஏரிக்கரை முனீஸ்வரர் கோயிலுக்கும் போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற பூசாரி என்னமா இந்த பக்கம் என்ன அப்படின்னு கேட்கும்போது இவங்க அம்மாவும் நைட் நடந்த விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப அந்த பூசாரி என்ன பண்றாருன்னா ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்து இந்த ரெண்டாவது ஃப்ரெண்டோட கையிலையும் கொடுக்குறாரு. இதை கொஞ்ச நேரம் பிடிச்சிட்டு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் இவரும் ரொம்ப நேரமா பிடிச்சிட்டு இருக்காரு. சரி, இப்போ ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது இவரும் ஓபன் பண்றாரு. கையில ஃப்ரெஷ்ஷா வச்சா அந்த ஒரு எலுமிச்சை பழம் கருகியும் இருக்கு. அப்போ அந்த பூசாரி ஒரு விஷயமும் பண்றாரு. மா, உங்க 3 பசங்களுமே, அதாவது இங்க இருக்கிற இந்த 3 பேருமே பாத்தீங்கன்னா ஒரு வகையில சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். எல்லாருமே தூரத்து சொந்தம் அந்த ஒரு முறையில தான் வருவாங்க. ஸோ அதனாலதான் அவரும் உங்க 3 பசங்களுமே வந்து போகக்கூடாத இடத்துக்கும் போயிருக்காங்க, பண்ணக்கூடாத ஒரு விஷயமும் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் இவங்களை தேடி ஒரு ஜின்னும் வந்திருக்கு அப்படின்னு அந்த பூசாரியும் சொல்றாரு. ஆனா இந்த ஒரு விஷயம் நேத்து நைட்டோட முடிஞ்சு போயிடுச்சு, எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த பூசாரியோட உடம்பு ஏதோ பண்ற மாதிரியா இருக்கு. என்னன்னு பார்த்தா அவரோட உடம்புல இவங்களோட குலதெய்வமான மம்மால முனீஸ்வரர். எது மம்மாலையா, என்ன ப்ரோ ஏதோ அசிங்கமா சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் அசிங்கமாலாம் சொல்லல, மம்மாலை. மம்மாலைக்கு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மலை, அதாவது பிக் ஹீல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா அதே போலதான் இங்கேயும் மம்மால முனீஸ்வரர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி பூசாரி உடம்புல வந்த மம்மால முனீஸ்வரர் அருண் இவரை பார்த்து ஒரு மாதிரி சிரிச்சுட்டு என்ன தம்பி அன்னைக்கு நான் குளத்துல போயிட்டு குளிக்க சொன்னேன் பண்ணீங்களா அப்படின்னு ஒரு மாதிரி சிரிச்சா மாதிரி கேட்கிறாரு. இந்த சிரிப்பை பார்த்ததுக்கு அப்புறம் அருண் இவருக்கு இந்த சிரிப்பை நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இவருக்கும் ஞாபகம் வருது. அந்த மலையில ஒரு வயசானவர் வந்திருப்பாரு. அந்த வயசானவர் தான் இவங்க கிட்ட பஞ்சாயத்து தலைவர் மாதிரியும் பேசியிருப்பாரு. ஆனா நீங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் ஒரு குளமும் இருக்கு, அங்க குளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் அதை இவங்க பண்ணிருக்கவும் மாட்டாங்க.
அப்போ அந்த இடத்துல வந்த பெரியவர் மம்மால முனீஸ்வரர் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா, அந்த இடத்துல இவங்களை சேவ் பண்றதுக்காக மம்மால முனீஸ்வரரும் வந்திருந்தாரு. ஆனா அந்த ஒரு விஷயம் இவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா தெரியாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு பெரியவர் தான் இந்த இடத்துல வந்திருக்காரு. உனக்கு என்ன தெரியாது, ஆனா எனக்கு ஒண்ணு நல்லாவே தெரியும். நீ எப்ப இந்த ரூட்ல போனாலும் இந்த வழியில போனாலும் என்ன பார்த்து நீ கும்பிட்டுட்டு தான் போவ. முனீஸ்வரா, நான் எங்க போனாலும் வந்து நீங்க தான் எனக்கு துணையா இருக்கணும் அப்படின்னு நீ வேண்டன அந்த ஒரு வார்த்தையும் அண்ட் இன்னொரு வார்த்தையும், அதாவது அருண் இவர் இறந்தே போனாலும் எனக்கு நீ துணையா இருங்க அப்படின்னு நீ வேண்டன அந்த வார்த்தை தான் என்ன உன்னை இங்க கூட்டிட்டு வந்திருக்கு அண்டு உன்னை இந்த விஷயத்துல இருந்து காப்பாத்துறதுக்கும் ஒரு வழியா இருந்திருக்கு அப்படின்னு மம்மால முனீஸ்வரரும் சொல்லியிருக்காரு. அப்படி அந்த இடத்துல நான் மட்டும் வரல, ஏன் கூட கருப்பனும் வந்திருந்தான், நான் கருப்பனையும் கையோட தான் கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அருண் இவரையும் யோசிக்கிறாரு. இல்லையே, நான் இன்னைக்கு ஒரு வயசானவர் மட்டும் தான் பார்த்தேன், கூட யாருமே பார்க்கல, அண்ட் இவரோட கையில ஒரு கோல் மட்டும் தான் இருந்தது, அதுல ஒரு மணி இருந்தது, வேற யாருமே இல்லை அப்படின்னு யோசிக்கும் போதுதான் இங்க இருக்கிற மம்மால முனீஸ்வரரும் என் கையில இருந்ததே அந்த கருப்பன் தான், இது கருப்பனோட கோல் அவனோட மணி அப்படின்னு அந்த இடத்த சொன்னதுக்கு அப்புறம் தான் இவருக்கே ஃபீல் ஆகுது. ஆமா இல்ல, இது கருப்பசாமி கையில இருக்கிற கோலாச்சு அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இவருக்கு அந்த இடத்துல பயம் சொல்றதை விட புல்லரிச்சிருச்சு அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் நானும் கருப்பனும் அந்த இடத்துக்கு வந்ததுக்கான ரீசன், உனக்கு அந்த இடத்துல ஒரு பெரிய ஆபத்து, சொல்லப்போனா உன் உயிரே அன்னைக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது, அதனாலதான் நானும் கருப்பனும் வந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நம்ம பர்டிகுலரா ஏதாச்சும் ஒரு சாமியை வந்து ரெகுலரா வணங்கிட்டு இருக்கும்போது, பர்டிகுலர்னு சொல்றதை விட விடாம ப்ரே பண்ணிட்டு இருக்கும்போது நமக்கு அந்த சாமியை ரொம்ப பிடிக்கும், அந்த சாமிக்கும் கண்டிப்பா நம்மளை பிடிக்கும். அப்படி இருக்கும்போது நமக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா முன்கூட்டியே அவங்களுக்கு தெரிய வரும். அதுலயும் உயிர் பிரச்சனை அப்படின்னும் போது வந்து அவங்களுக்கு முன்னாடியே அந்த ஒரு செய்தி போய் சேர்ந்துடும். ஓகே, இவனுக்கு இந்த டைம்ல பிரச்சனை வரப்போகுது, இதுல இருந்து நாம இவனை எப்படியாச்சும் காப்பாற்றலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட தான் அன்னைக்கு ஒரு பெயரோட கெட்டப்பில் மம்மால முனீஸ்வரர் இவரும் அவரோட கையில ஒரு கோல் வச்சுட்டு கருப்பன் அவரும் இந்த இடத்துல கூட்டிட்டு வந்திருக்காரு. ஏன்னா இவருக்கு செய்தி தெரிஞ்சிருக்கு. அண்ட் அன்னைக்கு நீ அந்த குகைக்குள்ள இருந்து வெளியில வரும்போது அந்த குகைக்குள்ள நீங்க 3 பேரும் மட்டும் இல்ல, உங்க கூட அந்த இடத்துல ஒரு அமானுஷமும் இருந்தது. ஆனா நான் அந்த இடத்துல என்ட்ரு ஆகும்போது அது என்ன பார்த்துருச்சு, என்னை பார்த்ததுனால உங்களை எதுவுமே பண்ணாம அங்கிருந்து சைலண்டாகவும் போயிருச்சு. அதனால தான் நீங்க இங்க இருந்து போகும்போது அந்த குளத்துல குளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொன்னேன். ஆனா நீங்க அதை கேட்கல. அப்படி வெளியில வந்த அந்த ஒரு ஓன் டைரக்டா அந்த குளத்துக்குள்ளேயும் போயிட்டு இருக்கு. இன்கேஸ் அன்னைக்கு நான் வராம இருந்தேன்னா உங்க 3 பேரையுமே அந்த உருவம் அந்த குளத்துக்குள்ள தான் தூக்கிட்டு போயிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ற ஒரு செய்தி யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. ஆல்ரெடி இந்த குளத்துல தங்கத்தை எடுக்க போறேன்னு 2 பேர் வந்தாங்க, அவங்க விஷயம் கூட இப்போ வரைக்கும் யாருக்குமே தெரியல. அதே கதி தான் உங்களுக்கும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு அன்னைக்கு நாங்க வராம இருந்திருந்தா. அப்படி அந்த குளத்துக்குள்ள போனா அந்த உருவம் எங்களை தேடியும் வந்தது. அதாவது மம்மால முனீஸ்வரர் இவரையும் கருப்பன் இவரையும் தேடி அந்த உருவம் வந்தது. அப்படி வந்த உருவம் வேற எதுவுமே இல்லை, இந்த இடத்துல இருக்கிற புதையில பாதுகாக்கவே அப்போதுல இருந்து உருவாக்கப்பட்ட ஒரு காப்பான்னு கூட சொல்லலாம். அதை நீங்க பூதம்னு சொல்லுவீங்க, இல்ல ஜின் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படிப்பட்ட ஒரு பூதம் தான் இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு, ஸ்டில் இப்பவும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எங்க கிட்ட வந்த அந்த பூதம் உங்க 3 பேருக்குமே ஒரு பாடத்தை கத்துக் கொடுக்கறதுக்காக தான் நான் போறேன், ஸோ அதுக்காக எனக்கு நீங்க பர்மிஷன் கொடுங்க அப்படின்னு மம்மால முனீஸ்வரர் இவர்கிட்டயும் கருப்பன் இவங்கிட்டயும் வந்து பர்மிஷன் வாங்கிட்டு தான், அதாவது நான் போறேன் எதுவுமே பண்ண மாட்டேன், இந்த ஒரு விஷயம் மட்டும் தான் பண்ண போறேன் அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு தான் அந்த ஒரு பூதம் இல்லைனா ஜின் எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இவங்க 3 பேரையுமே தேடி போயிருக்காங்க. இதில் நம்ம அருண் அவர் பூஜை ரூம்ல தான் தூங்குவார், அதாவது பெட்ரூம் தான் பூஜை ரூம் தான் பெட்ரூம். ஸோ அதனால அந்த பெட்ரூம் உள்ள அந்த பூஜை ரூம் உள்ள போக முடியல. இதனால மற்ற 2 ஃப்ரெண்ட்ஸையுமே தேடி போயிட்டு அவங்க கண்ணத்துல 3 மார்க்கையும் கொடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு தெரியுமா, அந்த குகைக்குள்ள இவங்க ஒரு பள்ளமும் தோடிருப்பாங்க, ஒரு 3 கல்லும் எடுத்திருப்பாங்க, அதுல ஒரு சொம்பு இருந்திருக்கும்ல, ஒரு செப்பு சொம்பு, அதுக்குள்ள தண்ணி மாதிரி லிக்விட் மாதிரி ஏதோ ஆடிட்டு இருந்துன்னு சொன்ன பாத்தீங்களா, அது வேற எதுவுமே இல்லை, அதுக்குள்ளதான் இந்த ஜின்னையும் வச்சிருக்காங்க. அதாவது அடக்கிலாம் வைக்கல, அந்த ஜின்னை அதுக்குள்ளதான் வச்சிருக்காங்க. ஸோ இது தெரியாத இவங்க எடுத்து ஆட்டிலாம் பார்த்துருக்காங்க. அப்போ உள்ள இருக்கிற ஜின் அவங்க நினைச்சிருப்பாங்க இருடா நைட்டு வந்து உங்களுக்கு கவனிச்சிருக்கேன் அப்படின்னு. இதுக்கப்புறமும் மம்மால முனீஸ்வரர் என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு இப்போ வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனா கடைசியா நீங்க பண்ண வேண்டிய ஒரு விஷயம், திரும்ப அந்த மலைக்கு போங்க, நான் சொன்ன அந்த ஒரு குளத்துல குளிச்சுட்டு அந்த இடத்துல ஊதுவத்தையும் ஏற்றி வச்சுட்டு வந்துருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே வராதுன்னு சொன்னதுக்கு அப்புறம் இவங்க அன்னைக்கே அந்த இடத்துக்கும் போறாங்க. அந்த மலை இதுக்கு முன்னாடி இவங்க பார்க்கும்போது ஒரு என்ஜாய் பண்ற ஒரு இடமா தான் பார்த்தாங்க. ஆனா அந்த சம்பவத்துக்கு அப்புறம் அந்த இடத்த ரொம்பவே ஹாரரா சொல்ல போன ஒரு பேய் இடம் மாதிரி தான் இவங்களும் பார்த்துருக்காங்க. அந்த இடத்துக்கு போறதுக்கே பயங்கரமா பயந்துருக்காங்க. ஆனா ஃபைனலா அந்த குளத்துல குளிச்சுட்டு அங்க செய்ய வேண்டிய ஒரு சில விஷயம்லாம் செஞ்சுட்டு தான் வெளியே வராங்க. இதுக்கப்புறம் பூசாரி ஒரு விஷயமும் சொல்றாரு, தம்பி இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே இல்லை, கொஞ்சம் வாழை சுருட்டிட்டு இருங்க, அண்ட் இதுக்கப்புறம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் போகாதீங்க, அப்படி நீங்க போறதா இருந்தா ஆளுங்க
ஆளுங்க அதிகமாக இருக்கிற இடமா பார்த்து போங்க, மற்றபடி இந்த மாதிரி தனியாக போயிட்டு மாட்டிக்காதீங்க அப்படின்னு வார்ன் பண்ணி விட்டுருக்காரு. ஆனால் கண்டிப்பாக இது இவங்களுக்கு ஒரு பெரிய லெசனாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ்லாம் வந்து நாம தனியாக போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கொஞ்சம் டேஞ்சரான விஷயம் தான். ஏன்னா ஹாரரான இடமா இருந்தால் கூட பரவாயில்ல, ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் அப்படின்னும் போது வந்து பல வருஷமாக இருந்துட்டு இருக்கும். ஸோ பல வருஷமாக அந்த இடத்துல என்னென்ன இருக்குன்னு வந்து நமக்கே தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல தான் இவங்களும் மாட்டிருக்காங்க. கடைசியாக மம்மால முனீஸ்வர் அண்ட் கருப்பன் இவங்களோட உதவி மூலியமா 3 பேருமே உயிர் தப்பிருக்காங்க. அண்ட் இந்த இடத்துல எனக்கு இருக்கிற டவுட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் இவங்க 3 பேருமே போகிற வழியில் ஒரு கத்தி, ஒரு சேஃப்டிக்காக ஒரு சின்ன கத்தியை வந்து பாக்கெட்டில் போட்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அந்த பள்ளம் தோண்டினாங்க பார்த்தீங்களா, அதில் ஒரு செம்பு சொம்பு இருந்திருக்கும், மேலே வந்து ஒரு தோலை போட்டு சீல் பண்ண மாதிரி இருந்திருக்கும். சரி, இதை வந்து நம்ம கட்டு தான் முடியல, கட் பண்ணி என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு இவங்க எடுத்துகிட்டு போனால் அந்த கத்தியை வச்சு கட் பண்ணியிருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்குன்றது வந்து மறக்காம கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள்.